கணித வரலாற்றுல ஏப்ரல் 10க்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? காரணம், இதே ஏப்ரல் 10ஆம் தேதி, ஆனா வேற வேற நூற்றாண்டுகள்ல நம்ம உலகத்தையே மாத்துன சில மேதைகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. வாங்க அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கலாம். நம்ம எல்லாரும் போன்ல ஜிபிஎஸ் பயன்படுத்துறோம். ஆனா அது எப்படி இவ்ளோ சரியா வேலை செய்யுது? இதுக்கான பதில் ஏப்ரல் 10 1813ல மறைந்த ஜோசப் லூவி லாக்ராஞ்ச் கிட்ட தான் இருக்கு. கணித சூத்திரங்களை மட்டும் வச்சு பொருட்களோட இயக்கத்தை கணிக்க ஒரு புது வழியை அவர் உருவாக்கினார். இதனால தான் கிரகங்கள், செயற்கைக்கோள்களோட பாதையை நம்மால துல்லியமா கணிக்க முடியுது. நட்சத்திரம், கிரகம்னு எல்லாமே கணித விதிகளை பின்பற்றுதுன்னு அவர் நிரூபிச்சு காட்டினாரு. இன்னும் ஏப்ரல் 10 தான். ஆனா இப்போ 25 வருஷம் முன்னோக்கி போறோம். சரி, விண்வெளியிலிருந்து இப்ப நம்ம கைக்கு வரலாம். அடுத்த கதை அதை பத்தி தான். எலக்ட்ரானிக் கால்குலேட்டர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பெரிய கணக்குகளை எப்படி போட்டாங்க? கண்டுபிடிப்பாளர் பிராங்க் ஸ்டீவன் பால்ட்வினை பத்தி பாப்போம். இவர் பிறந்தது அதே ஏப்ரல் 10, 1838ல. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இது எல்லாத்தையும் செய்யற முதல் இயந்திரங்கள்ல ஒன்ன இவர் உருவாக்கினார். அவரோட அந்த பின்வீல் கால்குலேட்டர் தான் இன்னைக்கு நம்ம போன்ல இருக்கிற கால்குலேட்டருக்கு முதல் படி. மனிதனை விட மெஷின்கள் கணக்குகளை வேகமா தீர்க்க முடியும்னு பால்வின் நிரூபிச்சார். இன்னும் நாம ஏப்ரல் 10ல தான் இருக்கோம். இப்போ வேற ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய ஐடியாவுக்கு போலாம் வாங்க. இந்த தடவை மிஷின்ஸ் பத்தி இல்ல, நம்ம மூளைய பத்தின விஷயம். நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல பசில் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏன்னு எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? இதோ ஹென்ரி டோடனி, பிரிட்டனோட மிகப்பெரிய பசில் மேக்கர். இவர் பிறந்தது அதே ஏப்ரல் 10, 1857ல. டூடனி எந்திரங்களை உருவாக்கல, ஆனா நம்ம சிந்தனையை தூண்டுற மாதிரி புதிர்களை உருவாக்கினார். புதிர்களை விடுவிக்கிறது தான் நம்ம மூளைக்கு ஒரு சிறந்த பயிற்சின்னு அவர் நம்பினார். அவரை பொறுத்தவரை கணக்குங்கிறது வெறும் படிப்பில்ல, அது ஒரு செம்மையான விளையாட்டு. ஒரு விண்வெளி விஞ்ஞானி, ஒரு கண்டுபிடிப்பாளர், ஒரு பசில் மேக்கர், இவங்களை இணைச்சது எது? வேற வேற நூற்றாண்டு, வேற வேற நாடு, ஆனா எல்லாரும் ஒரே ஒரு கேள்வியை கேட்டாங்க. அவங்க எல்லாருமே நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல மறைஞ்சிருக்கிற அமைப்புகளையும் விதிகளையும் தேடினாங்க. அவங்க அப்படி தேடினதால தான் இன்னைக்கு நம்ம கிட்ட ஜிபிஎஸ், கம்ப்யூட்டர்ஸ், கேம்ஸ்னு எல்லாம் இருக்கு. இப்போ உங்க முறை. நீங்க என்ன பேட்டர்னை கண்டுபிடிக்க போறீங்க?